ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நாசி பொண்ணை வந்து ஹீரோவோட அத்தை வந்து வாமா நீ தான் என்னோட புது மருமகளை வரப்போறியன்னு சொல்லிட்டு உபசரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட தம்பியும் ஹீரோயினும் வருவாங்க. அப்போ ஹீரோயினோட தம்பி கேட்பான், உங்களோட பழைய மருமக இங்கே தான் இருக்கா, அதை மனசில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு ஹீரோயின் வந்து வாயை மூடுடா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த அத்தைக்காரி, ஓ பழைய மருமகளா, வாமா நீயும் இங்கே தான் இருக்கியா, பரவாயில்ல இவளை வந்து கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கவனிக்க சொல்லுவா. ஹீரோவும் அவளை பார்த்தோன்னே சுயோ நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு பேசுகிறதுக்காக கூட்டிகிட்டு போவான். அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே டீ கொடுப்பா, அந்த அத்தைக்காரி வந்து டீ கொடுப்பா. அதை வந்து அந்த நாசி பொண்ணு தட்டி விட்டுரும். அவள் ஐயோம்மான்னு கத்திட்டு 2 பேரும் ஓடி போய் பதட்டமாகி கிழவியோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. அப்போ தான் கிழவி சொல்லும், நீங்கள் 2 பேரும் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, இதே போல் கடைசி வரைக்கும் கூட இருந்து என்னைய பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் ஏன் முன்ன மாதிரி மறுபடியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு. நாசி பொண்ணுக்கு சரியான கடுப்பாகி அங்கே இருந்த டீயை வேகமாக வெளியில் தட்டி விட்டுரும். அதோட அத்தைக்காரி கேட்பா, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு நான் சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அந்த அத்தைக்காரி சொல்லிடுவா, பொண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவா. என்ன இந்த பொண்ணு இப்படி அடவடித்தனமாக நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட வந்து இந்த நாசி பொண்ணு பேசுகிறதுக்காக வரும். அப்போது ஹீரோயின் வந்து கண்டுக்காம போயிடுவா. அப்புறம் ஹீரோயின் வந்து ஐஸ் கட்டி வச்சுட்டு அந்த அத்தைக்கு வந்து ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு அவ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி அத்தைக்காரி சொல்லுவா, நீ ஏம்மா இங்கே விட்டு போன, அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணாக இருக்குது, அந்த பொண்ணுக்காகவா நீ விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தைக்காரி கேட்குது. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இல்லை அவளும் நானும் ரொம்ப தோழி ஆயிட்டோம், அவளை எதிர்த்து என்னால் பண்ண முடியாது, இன்னொன்று மன்னரும் உத்தரவு போட்டுட்டாரு, அதையும் தாண்டி நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்க 2 பேருக்கும் தான் சரியான பொருத்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது, அவங்க 2 பேரும் முன்னவே பழக்கமாக இருக்காங்க, இப்போ ஒன்றும் அவங்க தெரியாதவங்கெல்லாம் கிடையாது, அதனால தான் நானே விலகி போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு இந்த அத்தைக்காக நீ மட்டும் இதை மட்டும் பண்ணுமா, நீ இங்கே இருக்கிறது தாம்மா எனக்கு சந்தோஷம், நீ என்னை ஒவ்வொரு நாளும் நான் முடியாமல் கிடக்கும்போது பார்த்துக்கிட்டல, அதெல்லாம் என் நினைவில் இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் எல்லாமே எனக்கு வந்து ஞாபகத்தில் இருக்குது, நீ என் கூட ஒவ்வொரு நாளும் பேசுனது, என் கூட இருந்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நல்ல பெண்ணை தவற விட நான் அதை துளி கூட எனக்கு விருப்பம் இல்லைம்மா, நீ தயவுசெய்து மறுபடியும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருமா, இந்த ஷூ மாளிகை வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணும், உன்னோட இடத்துல இருந்துக்கிட்டு நீ வந்து இங்கே ஆடி பாடலாம், சோறு மேலே கூட ஏறிக்கலாம், உன்னோட இஷ்டம்தான், நீ நிரந்தரமாக இங்கே இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தைக்காரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் வந்து, இல்லை இனிமேல் நானே நினச்சாலும் அது நடக்காத அத்தை, அவங்க வந்து முடிவு எடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஊரை கூட்டி சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பா. இங்கே பார்த்தா இந்த நாசி பொண்ணு வந்து ஹீரோவுக்கு பின்னாடியே ஒடியாரும். எதுக்காக என்னை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, அப்படி அந்த ஹீரோயின் கிட்ட என்ன தான் இருக்குது, அவளை மட்டும் உங்களுக்கு பிடிக்குது, என்னை ஏன் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கு தெரிஞ்சும் நீ கேட்காத, நீ வந்து எனக்கு வந்து ஒரு கைதி தான், மற்றபடி நீ எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, இந்த காயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன, உங்களுக்காக என் உயிரை கூட தியாகம் பண்ண நான் தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரியும் நீ தியாகம் பண்ண தயாராக தான் இருந்தாலும் நீ எனக்கு எதிரியாக இருக்கிறது தான் நல்லது, நீ எதிரியாக இருக்கிற வரைக்கும் தான் நானும் உன்னை மதிப்பேன், நீ வந்து எனக்கு மனைவி ஆகணும்னு என்றைக்குமே கனவுல கூட நினச்சிக்காத, என் மனசில் என்றைக்குமே என்னோட மனைவி சோயை மட்டும்தான் இருப்பா, வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு அவன் சொல்லிடுவான் கட் அண்ட் ரைட்டாக. இந்த பொண்ணு, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே தம்பிக்காரனும் ஹீரோயினும் 2 பேரும் நடந்து வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தம்பிக்காரன் சொல்லுவான், அக்கா நீ எதுக்குக்கா இங்கே வந்த, நம்ம வராமலே இருந்திருக்கலாம், உனக்கா நீ எது கேட்பேன்னு தான் நான் வந்தேன், ஆனால் இங்கே நடக்கிறதே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்பான். அதுக்கு ஹீரோயின் வந்து, நான் இங்கே வந்தது தப்புடா, உங்களுக்கு கல்யாணம் முடிவாயிருக்குன்னு தெரிஞ்சும் நான் இங்கே வந்தது தப்பு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் உனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவளை அரசர் வந்து மறுத்துட்டாருன்னா நீ அவளை எப்படி கல்யாணம் பண்ணுவ, இல்லை அவரை வெறுத்து ஒதுக்குவியான்னு கேட்பா. அதுக்கு இவன் சொல்லுவான், தேவைப்பட்டா நான் அவளை
கூட்டிகிட்டு கூட ஓடிருவேன் பணங்காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவ சொல்கிறா, பணங்காசை எடுத்துக்கிட்டா, ஆமாம் பணம் இல்லாமல் வாழ முடியாதே, பணம் இருந்தால் தானே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் வந்து சரி அப்போ சரி நீ விவரமானவன் தாண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கு தம்பிக்காரன் என்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்குது, இதை பாருவேன், இந்த முத்திரையை காமிச்சா நம்மளுக்கு வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி நம்மளுக்கு வந்து நிறையா பேர் பணிவிடை செய்வாங்க, அதனால இதையும் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் கேட்குறா, அப்போது இதை எனக்கு தரியா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் இல்லை நான் அதெல்லாம் தரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி இதை நீனே வச்சுக்கோ, உனக்கு வரப்போகிற மனைவிக்கு வந்து நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கையில் கொடுத்துருவா. அவனும் சரி நான் அதை பார்த்துக்கிறேன், நீ தான் என் மனசில் இருக்கேன்னு சொல்லு சு இளவரசி அப்படின்னு சொல்கிறான். இவன் அக்கா அவளை தாண்டி அவன் மேலே இவனுக்கு காதல் வந்துடுச்சு போல இருக்குது, அக்கான்ற பாசத்தை தாண்டி. ஆனால் இந்த கிறுக்கிக்கு அது புரியலை. அவள் சொல்லிடுறா, சரி பரவாயில்லடா, நீ உன்னோட வருங்கால மனைவியை இதை வச்சு நீ நல்லா பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே ஹீரோ கிட்ட வந்து நாசி பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பா, நான் வந்து என்ன பண்ணால் தான் நீ என்னை ஏற்றுக்குவ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு இவன் சொல்லிடுவான், நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன், என்னோட மனசில் இருக்கிறது சோயை மட்டும்தான், அவளை மட்டும்தான் நான் உண்மையானுமே காதலிக்கிறேன், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உன்னைய வந்து என்னோட வாழ்க்கையில் என்னால் சேர்த்துக்கவும் முடியாது. அதுக்கு இவ சொல்வா, உன்னால தானே நான் என் அப்பாவை இழந்தேன், போர் நடந்துச்சு, என்னோட வீரர்களை இழந்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், அதெல்லாம் உன்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லிடுவான், இவ்வளோ அரசிகளுக்கு மத்தியில் நீ வந்து ஒரு இளவரசி ஆனேன்னா அது வந்து ஒரு அரசியல் யுத்தம் இல்லாமலா நீ ஆயிருப்ப, உன்னோட தேவைக்காக நீ ஆயிருக்க, இப்பயும் உன்னோட தேவைக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் அது வந்து சாத்தியமே இல்லை, நான் வந்து என்றைக்குமே உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு நாசி பொண்ணு கேட்குது, அது என்னமோ இருந்துட்டு போகுது, ஆனால் நான் வந்து உன்னை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அதுக்கு எனக்கு தெரியும் நீ நினச்சதை சாதிக்க என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் வந்து உன்கிட்ட மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவள் கையை பிடிச்சி பேசுவா. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோயின் வந்துடுவா. ஹீரோயின் வந்து அவள் கையை பிடிச்சி பேசுகிறத பார்த்தோன்னா அவள் அழுதுகிட்டே ஓடிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ பின்னாடியே ஓடியாருவான். இவன் தம்பிக்காரன் கேட்பான், எதுக்கு நீ பின்னாடியே வர, உன் வேலையை பார்த்துட்டு போ, அதான் உங்களுக்குள்ளே கல்யாணம்லாம் ஆக போதில்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்பான். ஹீரோ வந்து அவனை முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இவன் ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து மொடா குடியாக குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி வந்து குடிக்காதீங்க இளவரசி, குடிக்காதீங்க இளவரசின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே கிடப்பா. ஆனால் அவள் குடிக்கிறத நிறுத்துற மாதிரி தெரியலை, நான் குடிச்சே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அந்த நாசி பொண்ணு வந்து நீ குடிக்காத, எதுக்கு நீ குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும். இவ எனக்கு வந்து நான் உனக்கு வந்து நல்ல தோழியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதையும் தாண்டி தளபதி வந்து என்னோட மனசில் வந்து வந்துட்டு போகிறாரு, அவரை என்னால் மறக்க முடியலை, அவரோட சிந்தனையும் என்னால் தூக்கி எறிய முடியலை, அவர் இல்லாமல் நான் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் உன்னோட கல்யாணத்தை வந்து நான் தடுத்து நிறுத்தவும் மாட்டேன், அதை பற்றி நான் எதுவும் பேசவும் மாட்டேன், என்னை மன்னிச்சிரு நாசி, இது வரைக்கும் நான் நினச்சதுக்கு, இனிமேலும் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து குடிக்கிறேன், அதையும் தடுக்காத நாசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாசி பொண்ணுக்கிட்ட ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவள் வந்து வேகமாக அந்த பாட்டிலை பிடுங்கி போட்டுட்டு அவள் இந்த கையை காமிச்சு இந்த கையும் காமிச்சு, இது நீ கடமைப்பட்டது, இது உன்னோட தளபதி கடமைப்பட்டது, 2 பேருமே நீங்கள் கடமைப்பட்டதை வந்து சரி கட்ட முடியாது, அதனால நான் சொல்கிறத நீ கேளு. அதுக்கு ஹீரோயின் கேட்பா, நான் உனக்கு மருந்து போட்டு விட்டால் இந்த காயம் சரியாயிருமா, அதுக்கான பரிகாரம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு இல்லை, நீ என்ன பண்ணாலும் அதை உன்னால் மாற்றவே முடியாது, அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையும், அவர் வந்து எனக்கு முடிவாயிட்டாரு, அதுக்காக நீ இப்படி குடிச்சு நீ உன்னை கெடுத்துக்கிறதுலையும் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி எதுக்காக நீங்கள் இந்த பையனை யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது என்னன்னா அவனோட ஏதோ ஒரு தகடு, அது வந்து அந்த அரசர் குடும்பத்தில் இருந்து தளபதி குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருப்பானுங்க போல், அதை பயன்படுத்தி அரசர் குடும்பத்தில் எது கேட்டாலும் அவங்க தவறாமல் பதில் சொல்லுவாங்க, சரின்னு சொல்லுவாங்களாம். அதை எடுத்துக்கிட்டு போய் ஹீரோயினை கல்யாணம் பண்ணி தர சொல்லி போய் கேட்க போகிறான். இங்கே ஹீரோயின் வந்து குடிச்சுப்புட்டு இந்த வைத்தியரை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கா. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எந்திரிங்க வைத்தியரேன்னு சொல்லிட்டு எழுப்புவா. அவன் வந்து எந்திரிக்கிற மாதிரி தெரியலை. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு முழு நிலவு, என்னால் தூங்க முடியாது, அதனால தான் உங்கள்கிட்ட மருந்து வாங்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான்,
அப்போ அந்த மருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட எடுத்து கொடுக்க சொல்லுவான். அவனும் வந்து எடுத்து கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் பேசிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி நைட்டு முழுக்க நல்லா தூங்குற மாதிரி ஒரு மருந்து இருந்தால் சொல்லுங்கள், அந்த நாசி பொண்ணை தூங்க வச்சு அவளோட காயத்தை ஆற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து கேட்பா. அது 2வது ரோல் இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவன் கேட்பான் ஹீரோயின் கிட்ட, உனக்கு பௌர்ணமியில் தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு இதுதான் கடைசி கனவாக இருக்கும்னு சொல்லிட்டு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் மருந்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இவன்கிட்ட கேட்பா, லின்னுன்னு உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அது வந்து யார், இந்த பேரை நான் கேள்விப்பட்டது இல்லையே, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் கேட்பா, அவர் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு, அதோட 2வது பாகம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் அதனால அந்த புத்தகத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவா. நீ அடுத்த முறை பார்க்க வரும்போது நீ அந்த புத்தகத்தை கண்டிப்பாக என்கிட்ட கொண்டு வான்னு அவன் சொல்லுவான். அந்த வில்லன் இவனாக தான் இருப்பானா என்ன கதைன்னு தெரியலை. அதுக்கப்புறம் இவ வந்து இந்த நாசி பொண்ணுக்கு வந்து இந்த குளிர்பானத்தை கொடுக்கறதுக்காக வந்துடுவா, தூக்க மருந்தை கலந்து. அவளும் அதை குடிச்சிருவா. உனக்கும் வேணுமான்னு கேட்பா. இல்லை, எனக்கு வேண்டாம், நான் நிறையா குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அரசரை பார்க்குறதுக்காக ஹீரோ வந்து அவனோட வாசல்லே முட்டி போட்டு உட்காந்துருப்பான். இந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் எனக்கு அதை கேட்கணுன்னு வழி, எனக்கு கல்யாணத்தை வந்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு இவன், என்ன தெரிஞ்சு தான் பேசுகிறியா, உன் மனசில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அதுக்கு ஹீரோ சொல்லிடுவான், என்னால் முடியாது, நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கனாலும் இதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தகடை எடுத்து காமிப்பான். அப்போ என்ன இது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறியா, என்னோட முன்னோர்கள் வந்து உங்களுக்கு கொடுத்ததை நீ இப்போ பயன்படுத்தி என்னையோட அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கோவப்படுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவான், எனக்கு வேறு வழி தெரியலை, இதை விட்டால் எனக்கு எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது தெரியலை, போர் நடக்கும்போது எனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கேட்பீங்க, ஆனால் அப்போ நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, ப்ளீஸ் எனக்காக இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்கள் ஒத்தி வைங்க, இதுக்கப்புறம் போர் நடந்தால் கூட அதில் நான் என் உயிரை கூட உங்களுக்காக நான் இழக்க தயாராக இருக்கேன், ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் என்னால் தயவு செய்து பண்ணிக்கவே முடியாது, எனக்காக நீங்கள் வந்து ஒத்துக்கொள்ளுங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லிடுவான், என்ன நினச்சாலும் நான் வந்து கல்யாணத்தை நிறுத்த முடியாது, எல்லாம் தெரிஞ்சு தான் நீ பேசுகிறியா, இதனால் நம்ம நாட்டுக்கே சீர்கேடு வரும், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். அதுக்கு எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னோட உயிரை தியாகம் பண்ண கூட நான் தயாராக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ சரி, நீ வந்து இதுக்கு பதிலை வந்து நீ தான் அளிக்கணும், அதை மனசில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அரசர் போயிடுவான். இங்கே ஹீரோயின் வந்து தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பா. அந்த இதை கலட்டிக்கிட்டு காலில் உள்ள அந்த சங்கிலியை கலட்டிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோ வந்து பார்க்க வர்றதுக்காக வருவான். பார்த்தோன்னே, சோயோ என்னைய மன்னிச்சிரு சோயோ, லேட்டாக வந்ததுக்கு, ஆனால் நீ என்னைய பார்க்கும்போது நீ வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் அவகிட்ட எதுவும் நெருக்கமாலாம் பழகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் வந்து, நீங்கள் வந்து ஓநாய் கடி, உங்களுக்காக அவள் ஓநாய் கடி வாங்கினது, அந்த பாலைவன பயணம், இதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு நீங்கள் உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது ஹீரோ சொல்லுவான், எல்லாம் உண்மை தான், ஆனால் எனக்கு உன்னைய விட்டு பிரிய முடியாது, நீ வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவள் அந்த காலில் உள்ளதை கழட்டி அவன் கையில் கொடுப்பா. இல்லை, நீ இது வந்து என்னோட சிறைன்னு சொன்னல, அந்த சிறையில் உள்ள கைதி தானே நான், ஆனால் நீ எதுக்கு என்கிட்ட கழட்டி கொடுக்குற, அதை கழட்ட மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது இப்போ இது வந்து அவளோடது தானே, இதுக்கு உரிமையானவங்கள்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவா. அதுக்கு இவன் சொல்லுவான், நீ இன்னமும் அவளை தான் நம்புறியா, என்னை நீ நம்பவே மாட்டியா, நான் தான் சொன்னேன்ல அவளை நம்பாதன்ட்டு, எதுக்காக இப்படி என்னை நம்பவே மாட்டேங்கிற சோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அதுக்கு ஹீரோயின் சொல்லுவா, இனிமேல் நம்ம எதுவுமே பேச வேண்டியதில்லை, நம்ம பேசுகிறதுக்கும் எதுவுமே இல்லை, நான் வந்து எதுவாக இருந்தாலும் யோசித்து தான் சொல்லுவேன், அதே மாதிரி தான் இதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஹீரோவும், நீ என்னை நம்பவே மாட்டேங்கிற சோயோ, நான் எப்பயுமே உன்னை மட்டும்தான் காதலிப்பேன், நீ இல்லாமல் தான் என்னால் வாழ முடியாது, அவளை என்னால் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, நீ யாருக்கு தியாகம் பண்ணுறேன்னு உனக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறியா, உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இனிமேல் நீங்கள் என்ன நினச்சாலும் அதை மாற்ற முடியாது, அரசரோட வாக்கை மீற முடியாது, நானும் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லிடுவான். அவனும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக உட்காந்து ஹீரோயின் சொன்னது, அவள் பேசுனது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போயும் ஹீரோயின் வந்து என்ன நடந்தாலும் சரி, நான் வந்து உங்கள் கூட வரவே மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாளா. அதை நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். இவளை நம்ம எப்படி தான் மாற்றுறது
பேசுறது. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வருவான். "நீங்கள் தளபதியை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் வந்து நியாயமா இருக்கிறாங்கங்கிறதுக்காக அவனை நீங்கள் எல்லாருமே அவரை மதிக்க மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க முன்னோர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள் வந்து தளபதியோட முன்னோருக்கு வந்து ஒரு தகடு கொடுத்தாங்க. அந்த தகடு எப்படின்னா, அவங்க சொல்கிறதுக்காக இவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும், அந்த மாதிரி ஒரு தகடு. அந்த தகடை வந்து ஹீரோ வந்து எதுக்காகவுமே பயன்படுத்தினது கிடையாது. அவங்க அண்ணன் இறந்தப்போ கூட அவங்க பயன்படுத்தினது கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்காக, உங்கள் ஒரு ஆளுக்காக இந்த மாதிரி பயன்படுத்தி உங்கள் கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக அரசர்கிட்ட மண்டியிட்டு கால் கால் வலிக்க வலிக்க நின்று கெஞ்சி கெதறி கேட்டுட்டு வராரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் ஷாக் ஆகிறா. என்னது, எனக்காக அவர் பயன்படுத்தினாரா? இதை ஏன் நீங்கள் அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட அவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளோட பேசினது சிரிச்சது நான் நினச்சிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். எதுக்காக என்னாச்சோ விட்டு போனேன், நான் நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயின் வந்து அவன் சொன்னதுக்கப்புறம் அவளுக்கும் மனசு கேட்கல. ஹீரோனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்புறம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து ஹீரோ தேடி வந்துடுவா. வந்தோன்னே அவள் எதுக்கு வரப்போறா, இங்கே நம்மளை தான் வேணான்னு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து அங்கேருந்து இது ஷுயான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை கூப்பிடுவா. பேரை கூப்பிட்டதுக்கப்புறம் அவன் ஓடி வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிக்குங்க. "நான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் தளபதி, என்னை மன்னிச்சிருங்க தளபதி. நீங்கள் சொன்னதை கேட்காம உங்களை தப்பாக பேசினது என்னோட தப்பு தான். நான் வந்து இப்போ தான் உங்களை வந்து முழுமையாக புரிஞ்சிருக்கேன். நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஒன்றாவே தூங்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவா, "இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா தூங்கி உங்கள் முகத்தை பார்த்து கிட்ட இருந்து எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், "எனக்கு வந்து உன் கூட காலம் பூரா இப்படியே இருக்கணும்னு தான் ஆசை. அதுக்கு நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் சொல்லுவா, "அதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ஆனால் இனிமே தான் அரசர் வந்து ஒத்துக்குவாரா என்னன்னு எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லிடுவான், அது ஒத்துக்கலாட்டினாலும் நம்ம ஒரு சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும், அத்துமீறுற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னோன்னே ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிட்டு, "என்னது, அத்துமீற போகிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், "நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நம்ம 2 பேரும் ஓடி போகிற மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் சொல்லிடுவா, "ஓடி போகிற மாதிரியா? அதெல்லாம் நான்லாம் பண்ண மாட்டேன். நம்ம வந்து லீகலாக கல்யாணம் பண்ணி எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. "அப்போ சரி, அப்போ நான் வந்து வரைபடத்தில் வரைய வேண்டியதான்" அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. "வரைபடத்தில் வரைய போகிறீங்களா?" அப்படின்னு கேட்பா. "ஆமாம், இதான் வரைபடம், நான் வரைய போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுக்கு வந்து கிஸ் கொடுத்துருவான். அவள் சிரிப்பாளா. "எதுக்காக இப்படி சிரிக்கிறேன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சீக்கிரம் தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டுறதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.